இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சு. கேப் வர டிலே ஆனதுனால சரி வீட்லேயே மேக்கப் பண்ணலான்னு சொல்லிட்டு மேக்கப்லாம் வீட்லேயே பண்ணியாச்சு. ஹேர் வாஷ் பண்ணதுனால தலை காயவே இல்லை. சரி அப்படியே வந்துட்டேன். அண்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் லாக் அவுட் பண்ணிவிட்டு போகிறப்ப கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. மழை வரா மாதிரியே இருந்தது. இந்த கிளைமேட்டுக்கு நல்லா வீட்டுக்கு போய் தூங்கலான்ற மைண்ட் செட்டில் வந்தால் எங்கள் அம்மா பாடி சரவணா ஸ்டோரில் இருக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் போய் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டாங்க. சரின்னு லாஸ்ட்டாக கேஃபிட்டேரியாவுக்கு போயிட்டு இந்த சாக்கோ டப் சாஃப்டி சாப்பிட்டு இருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. யூஸ்வலாக நான் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட மாட்டேன். ஆனால் மழை வரப்போ தான் எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் புளியே இருக்கும். ஸோ அது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாதாம் மில்க்லாம் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே டக்குன்னு கிளம்பியாச்சு. என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. நான் வீட்டுக்கு போயிட்டு முடிஞ்சால் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் ஈவினிங் எப்போவுமே நான் ஒரு 2 ஹவர்ஸ் இல்லை 3 ஹவர்ஸ் தூங்கினா தான் எனக்கு அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் லேட் நைட் தான் தூங்குவேன். அண்ட் மார்னிங்கும் ரொம்ப சீக்கிரம் எழுந்துக்கிறதுனால எனக்கு ஸ்லீப் அவ்வளோவா இருக்காது. ஸோ ஈவினிங் தூங்கினா தான் அடுத்த நாள் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவ்வளோதான். நாங்கள் வீட்டுக்கு டைரெக்டாக வந்தாச்சு. வீட்டுக்கு பார்த்தா ஒரு பார்சல் வந்திருந்தது. அண்ட் ஓப்பன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதில் ஸ்விஸ் பியூட்டியோடைய மேக்கப் ஃபிக்சர் ஸ்ப்ரே இருந்தது. அண்ட் தென் ஸ்டோப் க்ரீம் இருந்தது. அண்ட் ஃபவுண்டேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது பிஆர் பேக்கேஜாக எனக்கு இருந்தது. அண்ட் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். யூஸ்வலாக போனிடெயிலில் தான் இருப்பேன். ஆனால் இன்றைக்கி ஃப்ரீயாக நல்லாவே டேங்கிள் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு டாப் பன் நான் போட்டுட்டு அண்ட் இன்றைக்கி நான் இந்த செரி இயரிங் போட்டிருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அவ்வளோதான். ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்துக்கணும். அண்ட் தென் எனக்கு ரொம்ப பால் கொழுக்கட்டை சாப்பிட்ணும் போல் டெம்டிங்காக இருந்துச்சு. சரி நம்மளே ஈஸியாக செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த முறுக்காட்சியில் நம்ம இது மாதிரி பண்ணால் ஈஸியாக ரெடி ஆகிடும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அதே மாதிரி ட்ரை பண்ணி பால் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்டுட்டு நைட்டு டின்னருக்கு இன்றைக்கி சேமியா கிச்சடி எங்கள் அம்மா பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டுலாம் எனக்கு சேமியா கிச்சடி அவ்வளோவா பிடிக்காது. பட் ஆனால் இப்போ அது நல்லா மேகி மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இன்றைக்கான டே இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.